ஓ வேர்த்து கொட்டிக்கிட்டே இருக்கு. ஜூலி மறுபடியும் வந்துட்டியாமா? உனக்கு வேற வேலையே இல்லையா? விடிஞ்சதோ விடியலையோ கிளம்பிங்க வந்துடுறது. அம்மா கிட்ட எந்த பிள்ளையாவது இப்படி பேசுவாளா? ஏன் வந்த, எதுக்கு வந்தேன்னு? ஒரு நாள் வந்தா வாமா இருமான்னு சொல்லலாம். நீதான் தினந்தோறும் வரியே. நான் ஒன்றும் எனக்காக ஒன்றும் வரல. வீட்டில் வேலை செய்ய முடியாம உன் மாமியார் நீயும் மாற்றி மாற்றி போன் அடிச்சு என்னை பாடாப்படுத்துறீங்களே, அதுக்கோசரம் வீட்டு வேலைக்கு வேலைக்காரியை கூட்டிக்கிட்டு வந்தேன். ஓஹோ, அதனாலதான் என் மாமியார் இன்னைக்கு சத்தமே இல்லாம இருக்காங்களா? அது சரி, மாப்பிள்ளை எங்க? அது எங்க போனுச்சுன்னு யாருக்கு தெரியும்? அடிச்சனா அது இதுன்ட்டு என்னடி வார்த்தை பேசிக்கிட்டு இருக்க நீ? நீ இப்ப எதுக்கு வந்த அதை சொல்லு. ஏண்டி, மாப்பிள்ளைய சாதாரண ஆளா நினைச்சுக்கிட்டு அது இதுன்னு பேசுற வைக்கிறல்ல? மாப்பிள்ளை பாக்குறதுக்கு தான் இப்படி இருக்காரு, ஆனா 40,000 ரூபாய் மாசம் சம்பாதிக்கிறாருடி. யார் சொன்னா? ஏண்டி, நான் கண்ணால பார்த்தேன்டி. உன் மாமனாரு 40,000 ரூபாய் காசை கொண்டுட்டு வந்து உன் மாமியார்கிட்ட நீட்டினாங்க. நான் என்ன காசு ஏது காசுன்னு கேட்டவனே தான் சொன்னாங்க உங்க மாப்பிள்ளையோட சம்பாத்தியம்னு. ஓஹோ, சரி சரி. ஜூலி, ஒரே ஒரு விஷயம் அம்மா சொல்றத நல்லா கேட்டுக்க. என்ன? இங்கே பாருடி, இப்போ வேணா கல்யாணம் ஆகிப்போச்சு, கொஞ்ச நாள் உன் மாமியார் கையிலையும் உன் மாமனார் கையிலையும் புருஷன் சம்பாத்தியத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. ஆனால் இப்படியே போணுச்சுன்னு வச்சுக்க, பின்னாடி உனக்கு பிரச்சனையா போயிடும். எனக்கு பிரச்சனையா? என்ன சொல்றீங்க? ஏண்டி, சம்பாத்தியத்தெல்லாம் பொண்டாட்டிக்கிட்ட கொடுக்குற மாதிரி நீ தாண்டி பேசி நாசுக்கா காசை வாங்கி வச்சுக்கணும். அதை விட்டுப்புட்டு அவங்க வாங்கிக்குவாங்கன்னு இருந்தீங்கன்னா அப்புறம் உங்களுக்கு நாளை பின்ன சேமிப்புக்குன்னு எங்கே போவ? இப்போ வேணா மாமனார் மாமியார் அவங்க ஏதோ பண்ணலாம், ஆனால் இப்படியே போகிறதுல நல்லதுக்கு இல்லை. நீ சம்பளத்தை வாங்கி பத்திரமா வச்சுக்க. நீயா பார்த்து வீட்டு செலவுக்குன்னு காசை கொடு, அப்போத்தான் உனக்கு ஒரு பெருமை. எனக்கு எந்த பெருமையும் வேணாம். நானே நாளையிலேருந்து வேலைக்கு போகலான்னு இருக்கேன். எனக்கு அடுத்தவங்களோட காசும் வேணாம், ஒன்றும் வேணாம். வேலைக்கு போறியா? ஏண்டி, இம்புட்டு சொத்தை யாருக்கு? உனக்கு தானே. நீ எதுக்கு அடுத்தவன் கையில போய் கையேந்திக்கிட்டு இருக்கணும்? இம்மா, செல்ஃப் ரெஸ்பெக்ட்னு ஒன்று இருக்குமா? எனக்கு வேலைக்கு போய் சம்பாரிச்சு என் கையில காசு இருக்கணும். நான் அவரோட சம்பாத்தியம் எடுத்து செலவு பண்றது பெருமை கிடையாது. ஆமா, பெருமை எருமைன்ட்டு. யாரு? ஒழுங்கா நான் சொல்றபடி கேளு. உன் மாமியார் கிட்ட எல்லாம் சம்பாத்தியத்தை கொடுக்க விடாம உன் கையில வாங்கி வச்சுக்கிட்டு செலவை பாரு. சமந்தி, இங்கதான் இருக்கீங்களா? ஆமாங்க சமந்தி, ஆமாங்க. தோப்புல அந்த தென்னை வளையல கீழே வந்து கிடக்காதெல்லாம் எடுத்து போடுங்கன்னு சொன்னல, அதை இன்னும் போடலையா? ஐயோ, மறந்துட்டு சமந்தி. இந்த இப்ப போய் எல்லாம் பண்ணிடுற சமந்தி. போய் வேகமா அதெல்லாம் எடுத்து போடுங்க. மழை எதுவும் வருதுன்னு சொல்லிட்டு இந்த செய்தியில எல்லாம் சொல்லிக்கிட்டு தெரியுறாங்க. மழை இது வந்துச்சுன்னா அப்புறம் அந்த இடத்துல ஏதாவது அண்ணுனா கூட தெரியாது. போங்க, அதை எடுத்து போடுங்க. இந்த போறேங்க. இப்படியே துணியை வச்சுக்கிட்டு நில்லு, ஒரு வேலை வெட்டி பாத்துறாத. ஐயோ, ரெண்டு என்ன ஜென்மங்கனே தெரியல. என் மாமியாரை பார்த்தோன்னே என் அம்மாவோட நடிப்பை பார்க்கணுமே. இன்ன வரைக்கும் என்கிட்ட எப்படி பேசுனுச்சு, என் மாமியாரை பார்த்தோன்னே எப்படி நடிக்குது. ஐயோ கடவுளே. டுமுக்க, இப்ப இதுல இருந்து அதுல தாவ போறேன். இப்ப இதுல இருந்து அதுக்கு மான் கராத்தே. அப்பையே, இங்க பாருங்களே, இதுல இருந்து நான் அதுக்கு தாவ போறேன். ஐயோ, மேல இருந்து கீழே விழுந்துறாதையா? அதெல்லாம் நான் விழ மாட்டேன். கம்முன்னு ஒரு வாரத்துல உட்காரு. இதெல்லாம் கூட்டி விட்டுட்டேன்னா அப்ப நம்ம வீட்டுக்கு கிளம்பலாம். வேலையெல்லாம் முடிஞ்சுது. என்ன பை, எனக்கு வீட்டுக்கு வரவே பிடிக்கல. இங்கே இருக்க ஜாலியா இருக்கு தெரியுமா? அதான் நாளைக்கு வருவோம்ல. சரி, ஒழுங்காரு, நான் அதெல்லாம் கூட்டி விட்டு வரேன். சரி. அப்படி அமைதியா இருக்க சொன்னா அமைதியா இருப்பனா? இப்ப எப்படி தாவரேன்னு மட்டும் பாருங்க. ஏமா, போன்ல பேலன்ஸ் தீந்து போச்சுமா. பேலன்ஸ் வேற போடணும். காசு கொடுவே. காசா? நீ என்ன கொடுத்து வச்சியா காசுன்ற? அதான் என்ன காசு போட்டு விட்டுருக்கோம்ல மச்சான், காசை கொடு. ஆமா, போட்டு கிழிச்சானே. காசு வந்துருச்சுன்னு அப்பா சொன்னிச்சு, கொடு. வேலை வெட்டிக்கு போறதுல வீட்டுல தண்டச்சோறு தின்னுக்கிட்டு என்ன பாடா படுத்து அதுக்கு வேணும் இதுக்கு வேணும்னு கொஞ்சத்தையும் நான் சேர்க்கறதுக்கு எம்பிட்டு பாடுபட்டுக்கிட்டு இருக்கேன் தெரியுமா? இதுலயும் வேற காசை கொடுக்கும்போது உன் மாமியார் வேற பாத்துக்கிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் இது உங்க மாப்பிள்ளை வாங்கின சம்பாத்தியம்னு பொய்ய சொல்லி ஏமாத்தி இருக்கேன். பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்த புலவி நீதானா? பாவி, இவன் இப்ப மேல வந்தான். ஏய், உனக்கு என்ன வேலை? இங்க வரக்கூடாது, வெளியவே இருக்கணும்னு சொன்னேன்ல, உள்ள வந்துகிட்டு இருக்க. இதெல்லாம் சூப்பரா இருந்துச்சா? அதனால அங்கேயும் இங்கேயும் தாவிக்கிட்டு போயிட்டு வந்தேன். ஐயோ, இந்த படவா வேற பாத்துட்டானே என்னன்னு தெரியலையே. ஏண்டாப்பா, நாங்க இப்ப பேசுனது எதையும் நீ கேட்டியா? எதை சொல்றீங்க? அது வந்து இப்ப நான் இந்த அண்ணன் கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன்ல, அந்த காசு விஷயம். அதுவா, நான் கேட்டனே. ஐயோ, கேட்டு தொலைஞ்சிட்டானா? ஏண்டாப்பா, எவ்வளவு தூரம் கேட்ட? எவ்வளவு தூரம் சொன்னீங்க? அவ்வளவு தூரம் கேட்டேன்.
ஐயோ வசமா சிக்கிருவேன் போல இருக்கு இந்த சிறுவண்டு கிட்ட. ஐயா உனக்கு நிறைய தீனி எல்லாம் வச்சிருக்கேன், எடுத்து தரேன், சாப்பிடுறியா? எதுக்கு எனக்கு குடுக்குறீங்க? உன்னை பார்க்க ரொம்ப நல்ல மாதிரி தெரியுதா? அதான். ஐயோ பாடா படுத்துறானே. ஏண்டாப்பா கொஞ்சம் நீ வெளியே போய் இந்த மாதிரி தாவிக்கிட்டு இரு போ. இங்க நாங்க பேசிக்கிட்டு இருக்கோம். ஏன் வெளியே போய் தாவணும்? ஏன் உள்ளேயே தாவறே? ஐயோ 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 பாடா படுத்துறான். சரி நீ தாவு, ஆனா இங்க நாங்க பேசிக்கிட்டு இருந்ததை மட்டும் வெளியே சொல்லிடாத, சரியா? என்னது காசு சம்பாத்தியம் உங்க பையனோடதுன்னு போய் சொன்னீங்களே, அதை மட்டும் நான் வெளியே சொல்லக்கூடாதா? சத்தம் சத்தம் வேணாம், சத்தம் வேணாம். பொறுமை பொறுமை பொறுமை. யாரு காதலியாவது கேட்ற போதுடா. ஓ யாரு காதலியும் கேட்க கூடாதா? இந்த அண்ணன் வேலை வெட்டிக்கு போகாதவங்கன்னு. ஐயோ எங்க இருந்து வந்தானோ? ஐயோ எப்பா கொஞ்சம் போயா, எனக்கு அப்படியே தலையெல்லாம் சுத்திக்கிட்டு வருது. யாருக்கிட்டையும் சொல்லிடாத. அப்படியா? யாருக்கிட்டையும் நான் சொல்லக்கூடாதுனா? எனக்கு ஒண்ணு வேணுமே. என்ன வேணுங்க? ஐஸ் எது வேணுமா? சோறு எது வேணுமா? போட்டு தர, சாப்பிடுறியா? அதெல்லாம் யார் சாப்பிடுவா? என் லெவலே வேற. அப்படியா? என்னப்பா வேணும் உனக்கு? எனக்கு ஒரு சைக்கிள் வேணும். அப்படியே அந்த அண்ணனோட பழசு ஒண்ணு கிடக்குது பின்னாடி, அதை எடுத்து தாரேன். நீ எங்கேயாவது போய் அதை சுத்தம் பண்ணிக்கிட்டு ஓட்டிக்கிட்டு திரி. அதெல்லாம் ஏன் ஓட்டுவேன்? காலம் எங்கிட்டு போச்சு? எனக்கு சைக்கிள் வேணும், கீரை வச்ச சைக்கிள். ஏண்டா அதெல்லாம் உங்க வீட்ல கேக்குறேன்டா, ஏன்டா கேட்டா எப்படிடா? நான்லாம் எங்க வீட்லயே எங்க அப்பா எங்க அம்மா கிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொன்னேன், அதுக்கே ஏதாவது கேட்பேன். நீங்க எவ்வளோ பெரிய விஷயம் பேசிருக்கீங்க. இதெல்லாம் வெளியே சொல்லாம இருக்கணும்னா வாங்கி கொடுங்க, இல்லையா இப்பயே இங்க தண்டோரா போடுவேன். ஏண்டா யானைக்கிட்ட இல்லைன்னா தப்பிச்சு வந்து இப்படி கொசுக்கிட்ட மாட்டின கதையா போச்சேடா. இப்ப என்னடா பண்றது? அது எத்தனை ரூபாடா வரும்? ஏம்மா அதெல்லாம் 25,000 ரூபாய்க்கு மேல வருமா? ஏண்டா அம்பட்டுக்கு எங்கடா போறது? 40,000 ரூபாய் சொன்னையா வாங்குனீங்கல்ல, அதுல கொடுங்க. ஏண்டா அது எங்க பணம் இல்லடா. உங்க பணம் இல்லதான், இருந்தாலும் அது உங்க பணம் இல்லன்னு சொல்லாம இருக்கணும்ல. ஐயோ சரிடா, ஒரு மாசம் பொறுத்துக்க. அடுத்த மாசம் காசு வந்தோடனே உனக்கு வாங்கி தரேன். அடுத்த மாசம் வரைக்கும் நான் பொறுத்திருப்பேன், ஆனா என் வாய் பொறுத்திருக்காதுல்ல. ஐயோ ராமா, சரிடா ஒரு வாரம் பொறுத்துக்கிறியா? எதுக்கு ஒரு வாரத்துல நான் மறந்துடுவேன்னு நினைக்கிறீங்களா? காலம் முழுக்க மறக்க மாட்டேன். வாங்கி கொடுத்தா யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன். சரிடா எப்படா வேணும் உனக்கு? இப்பயே வாங்கி கொடுத்தா நல்லா தான் இருக்கும், ஆனா இப்ப வேற வீட்டுக்கு வர போகணும். நாளைக்கு வாங்கி வைங்க, காலையில வெள்ளனையே வருவோம்ல அப்ப எடுத்துக்கிறேன். வாங்கி வைக்கிறேன். இந்த பயல இங்கதான் இருக்க சொன்னா எங்க போனான்னு தெரியலையே. அரவிந்தே அரவிந்தே, எங்க அப்பா கூப்பிடுது, நாளைக்கு வாங்கி வைங்க. இப்ப போயிட்டு நாளைக்கு வரேன். யாரு நீ சொன்னபடி வாங்கி வைப்போம், யாருக்கிட்டையும் மூச்சு விடக்கூடாது. மூச்சு விடாம எப்படி வாழ முடியும்? மூச்சு விட்டுக்கிறேன், ஆனா சொல்லாம மட்டும் இருப்பேன். வாங்கி மட்டும் கொடுக்கல, எல்லாத்துக்கிட்டையும் சொல்லி கொடுவேன். சரிடா வாங்கி தரேன்டா, போடா. நினைப்பதை நடத்தியே முடிப்பவன் நான். பாத்தியாடா, ஒன்னாதான் நீ வாய வச்சுட்டு கம்மன் இருக்காம சொல்லிவிட்டு என்ன சொல்றியம்மா? ஐயோ எனக்குன்னு வந்திருக்கு பாரு. ஐயோ இவனை நம்பவும் முடியாது. இப்போதைக்கு வாய் அடைக்கிறதுக்கு வண்டியை வாங்கி கொடுப்போம். ஐயோ 40,000த்துல 25,000 முடிச்சுன்னா மீதி 15,000. அதை வச்சுட்டு எப்படி ஒரு மாசத்தை ஓட்டுறது? ஏங்க உங்களுக்கு உட்காந்துட்டு இருக்கிறதுக்கு சிரமமா இருக்கும், உள்ள போய் படுக்கிறீங்கன்னா படுங்கங்க. ஏங்க உங்களுக்கு உட்காந்துட்டு இருக்கிறதுக்கு சிரமமா இருக்கும், உள்ள போய் படுக்கிறீங்கன்னா படுங்கங்க. ஆஸ்பத்திரிலையும் 3 நாளா படுத்த படுக்கையாவே இருந்துட்டு எப்படா வீட்டுக்கு வந்து உட்காருவோன்னு ஆயிடுச்சு. இப்போ எனக்கு நல்லா இருக்குமா? இந்த முகத்துல இந்த கண்ணுக்கிட்ட எல்லாம் என்ன வீக்கம் குறையாம இருக்கு. இந்த டாக்டர் கொடுத்தாங்களா ஆயின்மெண்ட் போட்டு விடவா? வேண்டாமா, ராத்திரி தூங்கும் போது போட்டுக்கலாம். சரிங்க. சரி துரைக்கு ஃபோன் பண்ணணும்னு நினைச்சேன், மறந்தே போயிட்டேன் பாருங்க. ஏங்க? இல்ல இந்த வீடு சேல்ஸ் ஆகுதுன்னாங்கல்ல, அந்த வீட்டுக்கு தான் பேச சொல்றதுக்கு கூப்பிடலாம்னு நினைச்சேன், மறந்தே போயிட்டேன். இந்த இருங்க கூப்பிடுவோம். மாமா நாங்க இங்க வந்திருக்கோம்னு சொல்லிடாதீங்க மாமா. சரிம்மா. ஏன்னா இங்க வந்திருக்கோம்னு நினைச்சா எங்க கிட்ட மட்டும் சொல்லவே இல்லை, இவங்க எல்லாத்துக்கிட்டையும் சொல்லியிருக்காங்கன்னு நினைச்சு வருத்தப்படுவான் தோற. நான் தான் கூப்பிடுறேம்மா. எங்க ஸ்பீக்கர்ல போடுங்க. அப்பா சொல்லுங்கப்பா.
என்னப்பா நல்லா இருக்கியா? மருமவன் நல்லா இருக்கா? வீட்ல எல்லாம் நல்லா இருக்காங்களாப்பா? எல்லாரும் நல்லா இருக்காங்கப்பா. நீங்க அம்மா எல்லாம் நல்லா இருக்கீங்க தானே? நாங்க நல்லா இருக்கோம்யா. அப்புறம் அங்க ஏதோ வீடு ஒண்ணு விற்பனைக்கு வருதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த வீடை பேசி முடிச்சிருவோமா? எந்த வீடுப்பா? அதையா நம்ம மருமக ஊர்ல தான் ஒரு வீடு ஒண்ணு அவங்க தெருவுல பெரிய வீடா ஒண்ணு வருதுன்னு சொன்னாங்க. அதான். ஆமாப்பா, அதான் சொல்லிட்டு இருக்காங்க. அது நல்ல வீடு தான், அப்படி இப்படின்னு நம்ம வசதிக்கு ஏத்த மாதிரி இருக்குன்னு நான் அப்படிதான் யோசிச்சேன். ஆனா நீங்க என்ன சொல்லுவீங்கன்னு தெரியல. எப்பா அந்த வீடை பேசி முடிச்சிருங்க. முடிச்சிட்டு எவ்வளோ அமௌண்ட் அப்படி இப்படின்னு ஏதாவது கேட்டு சொல்லுங்க. அதுக்கேத்த மாதிரி நானும் அம்மாவும் காசு எடுத்துட்டு வந்துடுறோம். அப்பா எதுக்குப்பா இவ்வளோ அவசரம்? பொறுமையா பண்ணிக்கலாம்ல. அப்பா சொல்றதுல எல்லாத்துலயும் ஒரு நியாயம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும்ல. அதெல்லாம் ஒரு காரணம் இல்லாம அப்பா செய்ய மாட்டேன். சரிங்களா? அது என்ன ஏதுன்னு பேசி முடிங்க. நாங்க வந்து பத்திரம் போட்டுக்கலாம். சரிங்கப்பா. சரியா? பேசிட்டு என்னன்னு கூப்பிடுங்க, நான் வைக்கிறேன். நல்லாதான் இருக்கு அந்த வீடு. சரி, பேசி முடிச்சிடலாம். எவ்வளோ வருது என்ன ஏதுன்னு தெரியல. யார்கிட்ட உங்க வீட்டை பத்தி கேட்டா தெரியும்? சரி, உள்ள போயிட்டு சின்ன பொண்ணுகிட்ட கேட்டுட்டு மற்றதை பார்த்துக்கலாம். கட்டின சில கசங்காத அளவுக்கு மினிக்கிட்டு தெரியுவேன். இன்னைக்கு என் பொழப்பு வேலைக்காரியை விட மோசமா போய்கிட்டு இருக்கு. இதெல்லாம் என்னைக்கு எடுத்து போட்டு நான் என்னைக்கு வீட போய் சேர்றதுன்னு தெரியல. முதல்லலாம் மாமியார் கிளவி சும்மா சும்மா போன் அடிச்சுக்கிட்டே இருக்கும். அந்த ஜாக்கை வச்சு ஓடிடுவேன். இப்ப அதுக்கும் வழி இல்லாம போச்சு. என்ன நீ பாட்டுக்கு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்க? எனக்கு மணி ஆயிடுச்சு, வீட்டுக்கு வேற போகணும். வண்டியை எடு. ஐயோ, இன்னும் இது வேற இருக்கா? ஒரு 10 நிமிஷம் பொறுமா, அங்கிட்டு இருக்க அதெல்லாம் அள்ளி போட்டுட்டு வாரேன். ஐயோ, என் மருமக வேற வீட்ல இல்ல. வீடு வாசலாம் அப்படி அப்படியே காலையில போட்டுட்டு வந்தேன். நீ பாட்டுக்கு உன் வேலை என்னன்னு நீ பாட்டுக்கு செஞ்சுக்கிட்டு இருக்க. சரிம்மா, கோச்சுக்காத. அங்கிட்டு ஒரு 4-5 எடுத்துட்டு வந்து போட்டீங்கன்னா நானும் சீக்கிரம் எடுத்து போட்டேன்னா வேறசா கிளம்பிடலாம். ஐயோ, ஏற்கனவே வீட்டு வேலை செஞ்சு உடம்பு கை காலெல்லாம் அடிச்சு போட்ட மாதிரி வலிக்குது. இதுல இதை வேலை செய்யணுமா? வேலை செஞ்சுட்டு வா, நான் உக்காந்துருக்கேன். வீட்டு வேலைக்காரிக்கு கூட வேலைக்குன்னு ஒரு நேரம் இருக்கு. ஆனா இந்த வீட்டுக்கு பொண்ணை கொடுத்துப்புட்டு சம்மந்தியான எனக்கு வேலைக்கு ஒரு முடிவில்லாம போய்கிட்டு இருக்கு. கேடா, சும்மா வாழ் வாழ்னு கத்திட்டு வராத. முதல்ல முகத்துல இருந்து கையெடு. முன்னாடி நிக்க விட மாட்டேங்கிறீங்க, பின்னாடியே நிக்க விட மாட்டேங்கிறீங்க. கொஞ்சம் பார்த்துக்கிட்டு வாங்க. இங்க பாருமா, நாளைக்கெல்லாம் நான் வண்டி எடுத்துட்டு வர மாட்டேன். நீங்க தான் வந்துட்டு போகணும் சொல்லிவிட்டேன். அந்த ஒரு நாள் கூட்டிட்டு வந்து இப்படி கராக்கி பண்ற? நாளையில இருந்து நானே வந்துக்கறேன். ஆமா, உங்க வண்டி யாருக்கு வேணும்? நாளையில இருந்து நானும் எங்க அப்பாயும் சைக்கிள்ல வருவோம். அதுவும் கீர் வச்ச சைக்கிள்ல. நீ எதுல வேணாலும் வா சாமி, ஆனா என்ன விட்டுரு. சைக்கிளா எங்கிட்ட? நம்ம வீட்டுல தான் இல்லையே. அப்பையே நமக்கிட்ட இல்ல. அப்பையே இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு வேலைக்கு போனோம்ல, அவங்க வீட்டுல தான் நமக்கு வாங்கி தரேனாங்க. வாங்கி தரேனாங்களா? டேய், யார்டா வாங்கி தரேன்னு சொன்னது உன்கிட்ட? வேற யாரும் இல்ல, அந்த வீட்ல ஒரு பாட்டி ஒண்ணு இருந்துச்சுல, அதுதான். என் சம்மந்தி உனக்கு வாங்கி தரேனாங்களா? ஆமா, நான் என்ன பொய்யா சொல்றேன்? யாரு சும்மா சொல்லிக்கிட்டு இருக்காதடா. நான் பொய் சொல்றேன்னா கூட நீங்களே அவங்க கிட்ட போன பண்ணி கேளுங்க. 25,000 ரூபாய் செலவு பண்ணி எனக்கு வண்டி வாங்கி தரேன்னு சொன்னாங்க. 25,000 ரூபாய் செலவு பண்ணி உனக்கு வண்டி வாங்கி தரேனாங்களா? என் சம்மந்தி எச்சு கையில காக்கா ஓட்டாது. இந்த சிறுவண்டுக்கு எதுக்கு 25,000 ரூபாய் செலவு பண்ணுது? பொய் சொல்லியிருக்கோம். இவன் ஏதோ பொய் சொல்றான். ஏதா இருந்தாலும் நாளைக்கு தெரியும்ல, அப்ப பாத்துக்குவோம். எதுக்கு உனக்கு வாங்கி தரேனாங்க? அது ரகசியம். அது வந்து வெளியே சொல்லக்கூடாதுன்னு சொல்லி இருக்காங்க. அத வெளியே சொன்னா எனக்கு எப்படி வண்டி கிடைக்கும்? ரகசியமா? என்னடா ரகசியம்? ரகசியம்னா ரகசியம். அது வெளியே போய் சொல்லுவாங்கல்ல. டேய் சொல்லுடா. அதான் ஏதோ ரகசியம்ன்றால. அப்புறம் என்ன? வண்டியை ஓட்டு, ரோட்ட பாத்து. ரகசியமா? என்னவா இருக்கும்? வண்டி வந்ததுக்கு அப்புறம் உங்ககிட்ட மட்டும் சொல்றேன் அப்பாயி. சரியா சரியா? வீட்டுக்குள்ளேயே இவனை விடமாட்டேன்னு சொன்ன சம்மந்தி இம்புட்டு செலவு பண்ணி இவனுக்கு வாங்கி தரேனுதுன்னா இதுல ஏதோ ஒரு உள்குத்து இருக்குமோ? புடிக்கிறேன், கண்டு புடிக்கிறேன். ஏய், கட்டாம வாடா. இவன் வேற காதுக்குள்ள பொய்யிருது.
ஃபேமிலி எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயம் எல்லாரும் நலமா இருப்பீங்க நம்புறோம். நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பட்டனை தட்டி விடுங்க. ஏன்னா நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்ஸ்னா மேற்கொண்டு நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்றதுக்கு நமக்கு ஒரு மோட்டிவா இருக்கும். நம்ம வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியும் பார்க்கணும்னா மறக்காம ஷேர் பண்ணுங்க. சொந்தம் தொடர சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.